நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அருமை மகாராஜா, இதுவரைக்கும் உங்க வள்ளல் தன்மைய பத்தி கேள்விப்பட்டுதான் இருக்கோம். இன்னைக்கு பார்த்துட்டோம். உண்மையிலேயே எங்களை பெருமைப்படுத்திட்டீங்க. என்னம்மா? ஆமாங்க, இனிமே மகாராஜா அம்மா ராணிய தரிசனம் பண்ணிதான் ஆகணும். ஆமாமா. இந்த அம்மா ராணி யாரு? உங்களுக்கு அம்மா ராணி தெரியாதா? மகாராஜா, நீங்க மீனாட்சி அம்மன்னு சொல்ற மாதிரி நாங்க அம்மா ராணின்னு சொல்லுவோம். ஓ ஓ, அப்படின்னா நீங்க என்ன அம்மனை, அதாவது அம்மா ராணிய தரிசிக்க வைக்க போறீங்களா? ஆமாங்க. அது எப்படி சாத்தியம்? அம்மன் சுலபமா அப்படி தரிசனம் கொடுக்க மாட்டாங்களே. இங்க பாருங்க, பகவதி அம்மா எப்பவும் எங்க கூடவே தான் இருப்பாங்க. நாங்க சொன்னா அவங்க இங்கேயும் வருவாங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அம்மன் இந்த அரசவைக்கு வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாங்களா? ஆமாங்க. என்னால பண்ண முடியாதத இவங்க பண்ணிடுவாங்களா? எந்த விஷயத்தை உங்களால பண்ண முடியாதோ அந்த விஷயத்தை நாங்க சொடக்கு போடுற நேரத்துல முடிச்சிருவோம். என்னங்க? ஆமாங்க. ஆனா அம்மனை இந்த அரசவைக்கு எப்படி நீங்க கூட்டிட்டு வருவீங்க? தெரியாம சொல்றாரு. மகாராஜா, இது எங்களோட வேலை. பொறுப்பை எங்க கிட்ட விட்டுருங்க. நாளைக்கு எங்க திருவிழாவை முன்னிட்டு அம்மா ராணி இந்த அரசவைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தரிசனம் தருவாங்க. இது இந்த மஞ்சித்தும் பண்ற சத்தியம். குருஜி, கொஞ்சம் யோசிங்க. இது வரைக்கும் நீங்க உங்க பக்தர்கள்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த சிவபெருமான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நாளைக்கு மஞ்சித்தும் அந்த அம்மனை நாளைக்கு அரசவைக்கே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அரசவையே பார்க்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க குருஜி. நாளைக்கு அரசவைக்கு அம்மா ராணி வரும்போது உங்க கண்ணுக்கு தெரியலன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிற மானம் மரியாதை எல்லாமே பாழா போயிடும் குருஜி. ஏன் எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க? பாவிகளுக்கு அம்மன் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. நான் பாவியா? குருஜி, இப்ப பிரச்சனை அது கிடையாது. நீங்க பாவியா இருந்தா என்ன, இல்லனா என்ன. இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்க பக்தர்கள் முன்னாடி நீங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சு போயிடும். உங்க திவ்ய பார்வையெல்லாம் சரியான ஏமாத்து வேலைன்னு தெரிஞ்சுப்பாங்க. சரியா சொன்ன தனி. ஏய், புத்தி இல்லாத மூளைக்கெட்ட பசங்களா, உங்களை என் பிரச்சனையை தீர்க்க வர சொன்னா, அதிகப்படுத்த வர சொன்னா, ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அந்த பஞ்சாபி தம்பதியரை வரவழைக்க சொன்னேன். எங்க அவங்க? நாங்க வந்துட்டோங்க. ஆஹா, கேட்டீங்களா? என்ன வீரன்னு சொல்றாங்க. வாங்க, ஒரு வீரனோட வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு குருஜி? குருஜி, நீங்க வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவங்களோட நடனம் ஆடின தலைய சுத்திடுச்சு. உங்க முகத்தை ஏன் மூடிட்டீங்க? அதுவாங்க, அது ஒண்ணும் இல்ல. அது அப்படிதான், ஒண்ணு இல்ல. அங்க யாரோ வராங்க. அங்க யாருமே இல்லையா? அது யாரோ வராங்கன்னு நாங்க எங்க சொன்னோம். அதாவது அது இவ என்ன சொன்னானா, அது என்னவோ வருது. ஆமாங்க, அதாவது சமையலோட வாசனை வருதுன்னு சொன்னா. வாங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க போங்க, மஞ்சித்து வா, சாப்பிடலாம். இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. ஆஹா, வாசனையே தூக்குது. அது நீங்க 2 பேரும் வந்து அம்மன் தினமும் தரிசனம் கொடுக்கறதா சொன்னீங்கல்ல. நாளைக்கு அரசவையிலயும் தரிசனம் கொடுக்க போறதா சொன்னீங்கல்ல. ஆமாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. எங்க பகவதி அம்மன் எப்பவும் எங்க கூடவே தான் இருப்பாங்க. என்னம்மா? அப்படியா? அதாவது
என் கூடவே இந்த 2 முட்டாள்களும் இருக்கிற மாதிரி. ஆமாங்க. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. பாரு, வேடிக்கையா பேசுறாருல. பாருங்க, அது என்னன்னா பகவதி அம்மன் திருடனுங்க, கேடிங்க, ஏமாத்தக்காரங்க, பேராசக்காரங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரி யாராவது அவங்க கிட்ட வந்தா அவங்க கோவத்தோட நெருப்புல அவங்க சாம்பலாயிடுவாங்க, வெடிச்சு செதறிடுவாங்க. அட கடவுளே, எங்க சுவாமி ஒண்ணுமே இல்ல. என்ன வரணுமாலா? நான் ஒண்ணும் இல்லையா? அதானே. திருடன், கேடி, ஏமாத்துக்காரன், பேராசக்கார, இதுல எதுவும் நீங்க இல்லன்னு சொல்ல வந்த சுவாமி. எப்பவுமே என்னோட சுவாமிக்கு அந்த சிவபெருமானே வந்து காட்சி தருவாருங்க. தினமும். அப்படியா? அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அம்மா ராணிய கூட்டிட்டு வாங்க, என்னோட சுவாமி அந்த சிவபெருமானையே கூட்டிட்டு வருவாரு. ஏங்க, ஒருவேளை நீங்க வாழ்க்கை முழுக்க பொய், திருட்டுத்தனம், கேடித்தனம் எல்லாம் பண்ணி இருந்தா கூட பகவதி அம்மா உங்களுக்கு தரிசனம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அது எப்படி? அதுக்கு தவம் பண்ணணும். தவமா? என்ன மாதிரி தவம்? அதுக்கு கங்கை நீரை குடிக்கணும். ஐயா, இது கங்கை நீர். இத நீங்க குடிச்சாகணும். இது ஒரு பெரிய விஷயமா? இப்பவே குடிச்சிடுறேன். கேலி பண்ணாதீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. வேற எப்படி பண்ணணும்? இதோட ஒவ்வொரு துளியையும் வச்சு உங்க உடம்பையே புனிதப்படுத்தி ஆகணும். நீங்க இதுல இருந்து ஒவ்வொரு துளியாதான் குடிச்சாகணும். இத வச்சு குடிக்கணுமா? ஆமாங்க. இந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லா கங்கை நீரும் காலியாகும் போது உங்க உடம்புக்குள்ள புனித தன்மை வந்திருக்கும். ஆனா ஐயா, இப்படி செஞ்சா எங்க குருஜி இரவு முழுக்க கங்கை நீரை தான் குடிச்சுக்கிட்டு இருக்கணும். அம்மா ராணிய தரிசனம் பண்ணணுமா வேண்டாமா? ஆமா, பண்ணணும். அப்போ தவம் செய்யணுமா வேணாமா? கண்டிப்பா பண்றேன். ஏன் குடிக்க மாட்டேன்? அவசியம் பண்றேன். ராத்திரி விடிய விடிய குடிச்சிடுறேன். இங்க பாருங்க, நீங்க வீரத்துறவின்னு நிரூபிச்சிட்டீங்க. இந்தாங்க. சொல்லுங்க, உங்க அம்மா ராணி எங்க? மகாராஜா இங்கதான் இருக்காங்க. வாங்க, உங்க எல்லாருக்கும் இப்போ மாய கண்ணாடிய காட்ட போறோம். இது வெறும் கண்ணாடி தானே? மகாராஜா, இது ஒன்னும் சாதாரண கண்ணாடி இல்ல. அம்மா ராணியோட புனிதமான உண்மை கண்ணாடி. என்ன? உண்மை கண்ணாடியா? இல்ல, இது எப்படிப்பட்ட கண்ணாடி? மகாராஜா, அந்த அம்மா ராணியோட அருள் நிறைஞ்ச உண்மை கண்ணாடி இது. யாரெல்லாம் உண்மையான மனசோட, நேர்மையான எண்ணத்தோட, வீரமா கடமை தவறாம, கடவுள் நம்பிக்கையில உறுதியா இருந்து எப்பவும் உண்மை வழியில வாழ்க்கையை நடத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த கண்ணாடியில அவங்க உருவம் இல்ல, அந்த அம்மா ராணியோட பிரதிபிம்பம் தெரியும். அப்படிதான் அம்மனை தரிசிக்க முடியும். மகாராஜா, காமம், குரோதம், ஆசை, மோகம், மாயை, ஆணவம், இது எதுவும் இல்லாம யார் ஒருத்தர் வாழ்க்கைய வாழ்றாங்களோ அவங்களுக்கு அம்மா ராணி கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாங்க. அப்படியா? ஒருவேளை அந்த நபருக்கு கெட்ட குணங்கள் இருந்தா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கெட்ட குணம் இருக்கிற ஒருத்தருக்கு அம்மா ராணி எப்படி தரிசனம் கொடுப்பாங்க? கடவுளே. குருஜி, நீங்க தயவு செஞ்சு கண்ணாடி பக்கத்திலே போயிடாதீங்க. ஏன்னா திருட்டுத்தனம் நிறைஞ்ச உங்க முகத்தை காமிச்சா அந்த கண்ணாடி சுக்குநூறா உடைஞ்சிரும். ஆமா குருஜி, நீங்க அந்த கங்கை நீரை கூட முழுசா குடிக்கவே இல்ல. ஆமா, இந்த கண்ணாடி உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான கண்ணாடி. சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். அப்போ சரி, மகா மந்திரியாரே, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாமா? வாங்கங்க, வாங்க. என்னது? கண்டிப்பா வர. சொல்லுங்க மந்திரியாரே, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு? மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மகா மந்திரி மாதிரி நேர்மையான, வீரமான, தாய் நாட்டு மேல உண்மையான பக்தியையும், அப்புறம் மகாராஜாவுக்காக தன்னுடைய உயிரை கூட தர தயாரா இருக்கிற ஒரு நபர் எப்பவும்
எந்த ஒரு தப்பான செயலையும் செஞ்சிருக்கவே மாட்டாருங்க. அவர் எப்போதுமே பொய்யோ பித்தலாட்டமோ செஞ்சிருக்கவே மாட்டாரு. என்னங்க? ஆமா. அப்ப கவலை விடுங்க, அம்மா ராணி உங்களுக்கு கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாங்க இல்லையாங்க? ஆமாங்க, ஆமா. சொல்லுங்க மகாமந்திரி, சொல்லுங்க. சரி சரி சரி. சொல்லுங்க மகாமந்திரியாரே, உங்க கண்ணுக்கு அம்மா ராணி தெரியறாங்களா? மகாராஜா மகாராஜா மகாராஜா, எனக்கு எனக்கு அந்த அம்மன் தரிசனம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நீங்க வாங்க பெரியய்யா. அதாவது அன்பானவரே, இப்ப உங்களுக்கான வாய்ப்புங்க. வாங்கங்க, வாங்க. அம்மா ராணியை தரிசனம் பண்ணுங்க. வாங்க, உங்க எல்லா பாவங்களும் போயிடும். வாங்கங்க, வாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லையே மகாராஜா. அம்மா ராணிய ஒவ்வொரு தினமும் நான் தரிசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பகவான் சிவபெருமானோட தரிசனமும் எனக்கு தினமும் கிடைச்சுக்கிட்டு தானே இருக்கு. இப்ப 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 இந்த நொடி கூட பாக்குறேன். அதுவும் அங்க கைலாய மலையில. ஓம் நம சிவாய. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குருவே. வேணான்னு சொல்றீங்க, அதுவும் அம்மனோட தரிசனத்தை? அதானே. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா. அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க வந்து அம்மனை தரிசனம் பண்ணுங்க. சரி. ஆமா ஆமா ஆமா. போங்க குருஜி, அம்மா ராணிய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரி மகாராஜா. வாங்க ஐயா, வாங்க. வாங்கங்க, வாங்க. உனக்கு என்ன தோணுது? நம்ம குருஜிக்கு கண்ணாடியில என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இன்னும் ஒரு நொடியில அம்மா ராணி கோபத்துல நம்ம குருஜி சாம்பல் ஆயிடுவாரு. இவங்களுக்கெல்லாம் அம்மன் தரிசனம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? எவ்வளவு பாவம் பண்ணிருக்கான். நிச்சயமா சாம்பல் தான். நீ வேணா பாரு. அருமையா இருக்கு. நான் இந்த கண்ணாடியில் அழகா தெரியுறேன்னு. என்னாச்சு குருவே? அம்மனை தரிசனம் பண்ணீங்களா இல்லையா? பார்க்க தான் முயற்சி பண்றேன் மகாராஜா. அம்மா ராணி எங்க இருக்காங்க? அம்மா ராணி என் கண்ணுக்கே தெரியலையே. என்னாச்சு குருவே? நீங்க அம்மனை தரிசிக்கிறீங்களா இல்லையா? என்ன கேள்வி இது மகாராஜா? விஜயநகரத்தோட ராஜகுரு மகா பண்டிதர் தத்தாச்சாரியர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் அர்ப்பணிச்சிருக்காரு. அவருக்கு அந்த மகாதேவர் சிவனே தரிசனம் கொடுக்கும் போது அம்மா ராணி தரிசனம் கொடுக்காம இருப்பாங்களா? அப்படிதானே குருவே? நிச்சயமா நிச்சயமா. பிரதிபிம்பம் தானே தெரியுது. அம்மா ராணி ஏன் தெரிய மாட்டேங்கிறாங்க? பக்தி, அன்பு, அர்ப்பணிப்புன்னு தெய்வீக வாழ்வு வாழ்ற மகாஞானி குருவுக்கு அம்மா ராணி அவங்க தெய்வ ஸ்வரூபத்துல தரிசனம் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. இல்ல 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 இல்ல. இங்க இல்ல இல்ல இல்ல. பார்த்துட்டேன். அம்மா, நான் உங்களோட பரம பக்தன் தத்தாச்சாரியா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா ராணிய பார்த்துட்ட மகாராஜா. அற்புதம் அற்புதம். திவ்ய ரூபம், ஞான ரூபம். அம்மா ராணி தெய்வீக ரூபத்துல இருக்காங்க. என் பிறவி பயனையே அடைஞ்சிட்டேன் மகாராஜா. எனக்கு அம்மா ராணி அற்புதமா தெரியுறாங்க. என் கண்ணு முன்னாடி அம்மா ராணி நிக்கிறாங்க 4 கைகளோட. ஒரு கையில திரிசூலமும் முகத்துல புனிதமான ஒளியும் இருக்கு. இந்த கிழவன் பொய் மேல பொய் சொல்றான். சரியா சொன்னத நீ. இந்த கிழவனுக்கெல்லாம் அம்மா ராணி இல்ல, அந்த யமராஜர் தான் தரிசனம் கொடுப்பாரு. அருமை மகாராஜா, அருமை. உங்க அரசவையில இருக்கிற எல்லாரும் புனிதமான நல்லவங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப திறமையானவங்க மட்டும் இல்ல, நல்லவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மகாராஜா, இப்ப மகாராணி சின்னாதேவி தான் வந்து பார்க்கணும். ஆமாங்க ஆமாங்க. நிச்சயமா நிச்சயமா மகாராணி சின்னாதேவி.
நானா? வாங்கம்மா மகாராணி அம்மா, வாங்க வாங்க. மகாராணி சின்னாதேவி தர்ம பத்தினி, இறக்க குணம் நிறைஞ்சவங்க. இந்த நாட்டு மக்களை எல்லாம் சொந்த குழந்தைங்க மாதிரி நேசிக்கிறவங்க. அவங்களோட கணவரை கண்கண்ட தெய்வமா நினைக்கிறாங்க. தன் கணவனோட 2வது மனைவி திருமலம்மாவை பார்த்து பொறாமப்பட்டதே இல்ல. இவங்களுக்கும் அம்மா ராணி கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாங்க. என்னங்க? கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாங்க. இதுல அம்மன்லாம் ஒன்னும் தெரியவே இல்லையே. எனக்கு அம்மன் உருவம் தெரியலன்னு நான் இவங்க கிட்ட உண்மையை சொன்னா திருமலம்மா மேல நான் பொறாமப்படுறேன்னு நினைச்சுப்பாங்க. மகாராஜாவை நான் நேசிக்கலன்னு நினைப்பாங்க. மகாராஜா என்ன தப்பா புரிஞ்சுப்பாரு. நேத்து ஒரு சின்ன விஷயத்துக்கே எப்படி கோவப்பட்டாரு. ஆமா மகாராஜா, இது ஒரு அற்புதமான கண்ணாடி. எனக்கு அந்த அம்மன் தரிசனம் கொடுத்துட்டாங்க. அம்மா தாயே, நான் இப்பவே அந்த அம்மனுக்கு ஆரத்தி காட்டுறேன். வாங்க தாசிகளா, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு அற்புதமான மனம் மயக்கிற வடிவம் கண்ணாடியில தெரியுது. குருதேவர் சொன்னது உண்மைதான். அம்மா ராணிய தரிசனம் செஞ்சு இப்போ என் வாழ்க்கையே வெற்றி அடைஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க? தாயே பகவதியே அம்பிகையே, இப்ப நாம எல்லாரும் விஜயநகரம் மகாராஜாவுக்கு இந்த கண்ணாடியில அம்மா ராணி தரிசனம் கொடுக்கறாங்களா இல்லையான்னு பாப்போம். வாங்க மகாராஜா, வாங்க. நானா? ஆனா நான் மகாராஜாவாச்சே. அதுக்கு என்ன மகாராஜா? நீங்க மகாராஜாங்கிறதால அம்மா ராணிய தரிசனம் பண்ண தேவையில்லையா? நானும் தான் மகாராணி. நான் போய் அம்மா ராணிய தரிசனம் பண்ணலையா? வாங்க மகாராஜா. அம்மா ராணி முன்னாடி என்ன மகாராஜா, என்ன மகாராணி? என்ன மகாராஜா, அம்மா ராணியை தரிசிக்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த வாய்ப்பை நீங்க தவறு விட்டுறாதீங்க. வாய்ப்பை பயன்படுத்தி அம்மா ராணியை தரிசிச்சு உங்க வாழ்க்கையை புனிதமாக்கிடுங்க. நாங்க எல்லாரும் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. வாங்க மகாராஜா. சரி, நான் வரேன். என்னம்மா, என்ன நினைக்கிற? மகாராஜாவுக்கு அம்மா ராணி தரிசனம் கொடுப்பாங்களா இல்லையா? என்னங்க கேக்குறீங்க? விஜயநகரத்திலேயே பெரிய மாவீரன், மகா பராக்கிரமசாலி, வீர சூரன், நீதிமான், எப்பவும் பொய்யே பேசாத தன்னுடைய மனைவிகளை உயிருக்கும் மேலா நினைக்கிற மகாராஜா ஸ்ரீ 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 கிருஷ்ணதேவராயருக்கு அம்மா ராணி தரிசனம் கொடுக்காம இருப்பாங்களா என்ன? இவங்களுக்கு அம்மா ராணி என்ன, அவங்களோட மொத்த குடும்பமும் சிவபெருமான், முருகப்பெருமான், விநாயக பெருமான்னு எல்லாரும் காட்சி கொடுப்பாங்க. அம்மா ராணி இங்க எங்க தெரியுறாங்க? நான் மட்டும் தான் தெரியுறேன். எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சதுன்னே தெரியலையே. என்னாச்சு மகாராஜா? அம்மா ராணி உங்களுக்கு கண்ணாடியில தெரியலையா? இதுல என்னோட உருவம் மட்டும் தான் தெரியுதுன்னு எப்படி சொல்றது? சபையில இருக்க எல்லாருக்கும் அம்மா ராணி தரிசனம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு மட்டும் தெரியலன்னு நான் சொன்னேன்னா என்ன கேலி பண்ணுவாங்களே. அரசனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. மகாராணி, மகாராணி திருமலம்பா, நீ எங்க இங்க? இவ்ளோ பெரிய கண்ணாடியா? ஆஹா, பாத்தீங்களா எவ்ளோ அழகுன்னு? மகாராஜா, நீங்க இவ்ளோ அழகு எங்கயாவது பாத்திருக்கீங்களா? உனக்கு தெரியுதா? அம்மா ராணியோட ஸ்வரூபம் அற்புதமானது. அம்மா ராணி, நான் என்ன பத்தி இல்ல பேசிட்டு இருக்கேன். என்னோட அம்மா என்ன அடிக்கடி நான் உலக அழகின்னு சொல்லுவாங்க. மகாராணி திருமலம்பா, இது ஒரு மகிமை நிறைந்த கண்ணாடி. ஆமா, இதுல அம்மா ராணியோட தரிசனம் கிடைக்கும். உனக்கு இதுல அம்மா ராணி தெரியலையா? அம்மா ராணியா? ஆமா மகாராஜா,
பார்த்தா கண்ணாடி முன்னாடி நான் தான் நிக்கிறேன். எனக்கு ஏன் உருவம் தான் தெரியுது. அம்மா ராணியை எனக்கு எப்படி தெரியும்? இல்ல மகாராணி, நல்ல கவனமா பாரு. உனக்கு அம்மா ராணி தெரியவே இல்லையா? மகாராஜா, என்னோட புத்திசாலித்தனத்தை நீங்க பரிசோதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட அம்மா சின்ன வயசுலயே என்கிட்ட திருமலம்பா உன்னை விட புத்திசாலி வேற யாருமே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. தெரிஞ்சிருச்சா? மகாராஜா, எனக்கு இப்போ என் உருவம் மட்டும் இல்ல, உங்களோட உருவமும் தெரியுது. மகாராஜா, இதே மாதிரி பெரிய கண்ணாடி என் அறையிலயும் இருக்குதே. அதுல கூட நம்ம 2 பேரும் எங்க நின்னாலும் அழகா தெரியுவோமே. ஆனா மகாராஜா, இந்த கண்ணாடியிலயும் அந்த கண்ணாடியிலயும் அம்மா ராணியோட உருவம் எப்படி தெரியும் மகாராஜா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அம்மா ராணி உருவம் தெரியலையா? என்ன மகாராஜா, உங்களுக்கும் தெரியலையா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எவ்வளவு பெரிய மகான், நேர்மை தவறாத மகா ஞானி மகாராஜாவுக்கு அம்மா ராணி தரிசனம் கொடுப்பாங்க. அம்மா ராணி எனக்கு தரிசனம் கொடுக்கல. எனக்கு இந்த கண்ணாடியில என்னோட உருவம் மட்டும்தான் தெரியுது. அம்மா ராணி எனக்கு எந்த தரிசனமும் கொடுக்கல. ஆமா மகாராஜா, எனக்கும் இந்த கண்ணாடியில என்னோட வடிவம் மட்டும் தான் தெரிஞ்சது. அம்மா ராணியோட தரிசனம் கிடைக்கவே இல்ல. நான் சும்மா ஏதோ அப்படி சொல்லிட்டேன். அப்ப எதுக்காக தீபாரதனை காட்டின? ஆமா மகாராஜா, எனக்கும் அம்மா ராணி தரிசனம் கொடுக்கல. இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான். என்ன சொல்றீங்க மகாமந்திரி? எங்க கண்ணாடி உண்மையானது, அது எப்பவும் பொய் சொல்லாது. என்னங்க இது இப்படி ஆயிப்போச்சு? அப்படின்னா இந்த விஜயநகரத்துல உண்மையான நேர்மையான வாக்கு தவறாதவங்க யாருமே இல்லையா? இல்ல, எனக்கு அந்த சாக்ஷாத் அம்மா மகாராணி தரிசனம் கொடுத்தாங்க. பாத்தியாமணி, இப்ப கூட இந்த கிழவன் பொய் தான் சொல்றான். அவன் வேலையே அதானே. உண்மையா சொல்லுங்க குருவே. மகாராஜா, இந்த கண்ணாடி ஏதோ பொய்யானதுன்னு தோணுது. இந்த 2 பேரும் நம்மள ஏமாத்துறாங்க. நம்மள போல மகா ஞானிகள், சத்தியவான்கள், நல்லவங்க கண்ணுக்கு அம்மா ராணி எப்படி தெரியாம போவாங்க? குருவே, ஒரு நிமிஷம் மகாராஜா, ஒரு நிமிஷம். நீங்களா? பண்டித ராமகிருஷ்ணா, இருங்க. ஆஹா, அவரோட அன்பு மனைவியுமா? பாத்தீங்களா மகாராஜா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த பண்டித ராமகிருஷ்ணன் ஏமாத்துக்காரன்னு. ஆனா நீங்க இந்த அளவுக்கு செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நீங்க என்ன மகாராஜாவை எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டீங்க. பொய்யின் வடிவம், சதியின் முழு உருவம் நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க சொன்னது சரிதான் குருவே. இந்த அரசவையிலேயே நான் ஒருத்தன் தான் கேடி. பொய் சொல்றவன் நான் தான். அதனாலதான் மகாராஜா என்ன மட்டும்தான் பொய்ன்னு சொல்லி இந்த அரசவையை விட்டு வெளியில அனுப்புனாரு. அதுக்கப்புறமும் நான் எப்படி அதை மறுத்து பேச முடியும் குருவே? போலாம் சாரதா, இங்க இருந்து கிளம்பலாம். இங்க எல்லாரும் நேர்மை தவறாதவங்க, யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க சொன்னது உண்மைதான் ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பொய் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இல்ல மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்கிட்ட இல்ல, நம்ம எல்லார்கிட்டையும் பொய்ய சொல்லி இருக்காரு.
பெரும் பாவம் பண்ணி இருக்காரு. இந்த பூமி அன்னையே மன்னிக்க மாட்டாங்க. இல்ல குருவே, நாங்க சொல்ல வைக்கலையே, யாரையும் நாங்க கட்டாயப்படுத்தலையே. நீங்க எல்லாரும் உங்க விருப்பப்படி தானே போய் சொன்னீங்க. குருவே, உங்ககிட்ட சக்தி இருந்திருந்தா நீங்க அப்ப என்ன சொல்லிருந்திருக்கணும்? உங்களுக்கு அம்மன் தெரியலன்னு தானே சொல்லிருக்கணும். ஆனா நீங்க யாரும் உண்மையை சொல்லல, எல்லாரும் பொய்யதான் சொன்னீங்க. சின்ன மகாராணி மட்டும்தான் உண்மையை சொன்னாங்க. அவங்க போலி மரியாதைக்கு ஆசைப்படாம உண்மையை சொன்னாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மகாராஜா, நாம எல்லாருமே எப்பயாவது ஒரு தடவை பொய் சொல்லி இருப்போம். அதுல தப்பும் கிடையாது. ஆனா அந்த பொய்னால யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சா சொல்லலாம். வீட்டுல மனைவி நமக்காக அன்பா சமைக்கும் போது அதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு பிடிக்காம இருந்தாலோ நாம அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நல்லா இருக்குன்னு சொல்றோம்ல. பொய்யா பாராட்டுறீங்களா? அப்ப என்ன தினமும் பொய்யா தான் பாராட்டுறீங்களா? சாரதா, இப்ப நான் உன்னை பத்தி பேசல, வாய மூடு. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல நீங்க சொல்றது தப்பு. நான் என் கையால சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுட்டு மகாராஜா விரல சூப்பிட்டு இருப்பாரு. அவர் என்னை எப்பவும் பொய்யா பாராட்டினது இல்ல. என்ன மகாராஜா? ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு சமையலா? அதுதான் சமையல்னு சொன்னேன். இது அன்புன்னு சொல்லுவாங்க மகாராஜா, இது பொய் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொய்ய சொல்றது நல்லதுன்றீங்களா? இல்ல குருவே, ஆனா ஒருவேளை ஒரு சின்ன பொய்யால ஒரு பெரிய ஆபத்தை தடுக்க முடியும்னா சாஸ்திரத்துல கூட அந்த பொய்ய தப்புன்னு சொல்லவே இல்லை. ஒரு சின்ன கதை இருக்கு மகாராஜா. ஒரு தடவை ஒரு மனுஷன் ஒரு பசுவை கொல்றதுக்காக அதை துரத்திக்கிட்டே ஓடுனான். பசு அவன் கண்ணை விட்டு ஓடி மறைஞ்சிடுச்சு. அப்ப வர வழியில ஒரு பண்டிதர்கிட்ட அந்த பசுவை பாத்தீங்களான்னு கேட்டான். அந்த பண்டிதர் கொஞ்சம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அவனை எதிர் திசையில போக சொன்னாரு. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, அப்போ அந்த பண்டிதர் பொய் சொன்னதுக்காக தண்டனை கொடுக்கணுமா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சரியா சொன்னீங்க. ஒரு பசுவை கொல்றதை தடுக்கிறத விட ஒரு புண்ணிய காரியம் வேற எதுவும் இல்ல மகாராஜா. அப்படின்னா பொய் சொன்னதுனால அந்த பண்டிதர் எந்த பாவமும் பண்ணல, அதனால அவரை தண்டிக்க வேணான்னு சொல்றீங்க. மகாராஜா, நேரத்தை பொறுத்து சூழ்நிலைகள், தேவைகள் எல்லாமே மாறும். மனுஷனோட தர்மமும் மாறும். தர்மத்தின்படி மனுஷங்க காலையில எழும்பணும், பகல்ல வேலைகளை செய்யணும், ராத்திரி நல்லா தூங்கணும். ஆனா நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனைனா நாட்டை பாதுகாக்கிறதுக்காக வீரர்கள் இரவும் பகலுமா வேலை செய்வாங்க. மகாராஜா, தேவன்னு வந்தா கழுதைக்கு கூட பரிசு கொடுத்தாகணும். அப்படிதான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அப்பா வாசுதேவன் கத்திக்கிட்டு இருந்த கழுதையோட காலை கூட பிடிச்சாரு. கம்சரோட வீரர்கள் எழுந்திரக்கூடாதுன்னு அப்படி பண்ணாரு. ஸ்ரீ கிருஷ்ணரை காப்பாத்துறதுக்காக வாசுதேவர் நதியை கடந்து அவரை கொண்டு போகும்போது அப்படி பண்ணாரு. உண்மைதான் மகாராஜா. தர்மத்துக்காக செய்யப்படும் எந்த ஒரு விஷயமும், அதற்காக சொல்லப்படும் பொய்களும் பாவமாகாது மகாராஜா. ஆனா ஒருத்தர் தன்னுடைய சுயநலத்துக்காக பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு தண்டனை நிச்சயம் கொடுத்தாகணும். ரொம்ப சரியா சொன்னீங்க குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களையும் உங்க திறமையையும் பாராட்டியே ஆகணும். கடைசியில நீங்க சொன்னது சரின்னு நிரூபிச்சிட்டீங்க. அதுவும் அவரோட முகத்தை காட்டாம. என்னங்க? ஆமாஞ்சி. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவ ராயரை இன்னைக்கு முட்டாளாக்கிருக்கீங்க. இல்ல இல்ல மகாராஜா, எனக்கு அப்படி எந்த நோக்கமும் இல்ல. நான் இதை நிரூபிக்கிறதுக்காக ஏதோ. பாருங்க, இதையெல்லாம் என்ன சமாதானப்படுத்தாதானே சொல்றீங்க? நீங்க அப்பப்போ பொய் சொல்லுவீங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே, சொன்னீங்களா இல்லையா? ஆமா மகாராஜா. இல்ல இல்ல மகாராஜா, அது வந்து இப்ப இப்ப இந்த விஷயத்துல நான் உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. மீசனா அது கிருஷ்ணதேவராயர் மாதிரி இருக்கணும், அறிவுனா அது பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கணும்.
மந்திரியாரே, நீங்க சொல்ற விஷயத்துல உண்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மகாராஜா, அந்த 2 வீரர்களும் என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு இரவு பயங்கர காத்தடிச்சு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வானத்துல 2 குதிரைகள் பறக்கிறத பார்த்தாங்களாம். இந்த மாதிரியான காட்சியை அவங்க இதுக்கு முன்னாடி வானத்துல பார்த்ததே இல்லையா. மகாராஜா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 2 வீரர்களும் இரவு நேர காவலர்கள். அவங்க சிறப்பு பயிற்சியும் பல கலைகள்ல நிபுணத்துவமும் அப்புறம் அனுபவமும் உள்ளவங்க. அதனால கண்டிப்பா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு என்னமோ இது எதிரிகளோட சதியா இருக்கும்னு தோணுது. அதாவது இது ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம், இது அவங்களோட புது ஆயுதமா இருக்கலாம். குருவே, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மகாராஜா. இது எதை குறிக்குது? பிரச்சனைய குறிக்குது மகாராஜா. ஆமா, பிரச்சனை தான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. இந்த மாய விஷயங்களை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க என்கிட்ட 2 வழிகள் இருக்கு. முதல் வழி, நான் என்னுடைய ஞானத்தினால இந்த குதிரைகளோட கிரக நிலையை ஆராய்ச்சி பண்ணி விஜயநகரத்தை காப்பாத்த அவைகளை வானத்திலேயே சாம்பலாக்கிடுவேன். ஆமா, இந்த குதிரைகள் கருப்பு வண்ணத்துல இருக்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு தான் இதுங்களை அழிக்க முடியும். குருஜி, வேணா உயரமா பறக்காதீங்க. நீங்க திடீர்னு கீழே விழுந்தீங்கன்னா உங்களை பாதாளத்துல தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. அருமை. சரி குருவே, இன்னொரு வழி என்ன? ரெண்டாவதா? அந்த 2வது வழி என்னன்னா, மகாராஜா இந்த 2 வீரர்களையும் இருள் பரவி இருக்கிற சிறைகள்ல அடைச்சு வைக்கணும். அங்க இவங்களோட கண்களை நான் பரிசோதனை பண்ணுவேன். ஆனா குருவே, கண்களை உங்களால இருட்டுல அதுவும் சிறையில எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஞானத்தால பாப்பேன் மகாமந்திரியாரே. மன்னிக்கணும் மகாராஜா, என்னோட கருத்துப்படி இதெல்லாம் தேவையே இல்லை. அது கண்டிப்பா மழையால ஏற்பட்ட கருப்பு மேகமா தான் இருக்கும். மேகங்கள் சில நேரம் பார்க்க குதிரைகள் மாதிரி தெரியலாம். இத பார்த்து கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆமா மகாராஜா, சில நேரங்கள்ல இரவுல நான் ரகசிய நகர்வலம் கூட போவேன். அப்போ வானத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாம மந்திரியாரே, அது வானத்துல இருந்த மேகங்கள்லாம் போயிடும். ஆனா எனக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாயிடும். அப்படின்னா என்ன நீங்க தேடி வாங்க கோத்வால், நான் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரேன். அப்புறம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்கல. அறியாமையில சொல்லி இருந்தாலும் கடமை தவறாத வீரர்களை பத்தி அவரு கேலி செஞ்சுக்கிட்டு இருக்காரு மகாராஜா. இல்ல குருவே, நான் யாரையும் கிண்டல் பண்ணல. நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன். ஆனா உண்மை என்னன்னா, குதிரையால வானத்துல பறக்கவும் முடியாது, மிதக்கவும் முடியாது. குதிரையால நடக்கதான் முடியும். ஆனா குதிரைகள் ஓடிடுமே பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆமா குருவே, ஆனா அது தரையில தான், வானத்துல இல்ல. மகாராஜா, உண்மை என்னன்னா, பல நேரங்கள்ல நம்ம பாக்குற எல்லாமே உண்மையா இருக்காது. அதே மாதிரி இருக்கிற உண்மையை நம்மளால பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல உண்மையா இருக்கலாம், சில நேரங்கள்ல வெறும் பிரம்மையா இருக்கலாம். ஆனா மகாராஜா, என்னன்னு சொல்லுங்க குருவே. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்பப்ப ஞானத்தோட சில விஷயங்களை சொல்றாரு. உங்க பக்கத்துல இருந்து இது கூட செய்யலனா எப்படி குருவே? ஆமா மகாராஜா, என்னுடைய அருளால நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அருமை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. உங்களோட கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். மந்திரியாரே. மகாராஜா, அந்த வீரர்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லைன்னு நீங்க அவங்களுக்கு தகவல் அனுப்பிடுங்க. கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு அரசவையோட எல்லா வேலைகளையும் நாம முடிச்சிட்டோம். ஆனா ஒரு வேலை பாக்கி இருக்கு. சௌதாமணி தேவியோட நடனம். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ராஜ நர்த்தகி சௌதாமினி அவர்களுடைய பாரம்பரிய நடனத்தை உங்க முன்னாடி ஆட விருப்பப்படுறாங்க மகாராஜா. பாத்தியா நம்ம குருஜி உண்மையாவே திறமையானவரே.
மகாராஜா, நீங்க விருப்பப்பட்டா நடனத்துக்கான ஏற்பாட்டை இன்னொரு நாள் கூட நாம பாத்துக்கலாம் மகாராஜா. ஏன்? இல்ல மந்திரியாரே, நடனம் இன்னைக்கே நடக்கட்டும். நானும் கலை ரசிகன் தான். அதனால கலைஞர்களையும் அவங்க கலைகளையும் மதிச்சு பாராட்ட வேண்டியது ஒரு அரசனோட கடமையாகும். உண்மை மகாராஜா, உண்மையான வார்த்தைகள். மந்திரியாரே, நடனம் ஆரம்பிக்கட்டும். சரி மந்திரியாரே, ராஜ நர்த்தகி சௌதாமினியை அழைத்து வர சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா மகாராஜா. ரொம்ப அற்புதம். அருமை சௌதாமினி தேவி, அருமை. நடன கலையில உங்களை மிஞ்ச ஆளே இல்ல. இன்னைக்கு உங்களுடைய நடனத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். அதுக்காக உங்களை பாராட்டுறேன். மகாராஜா, அழகுங்கிறது எப்பவுமே பாக்குறவங்களோட கண்ணில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கலையோட மதிப்பும் பாராட்டுறவங்களோட வார்த்தையில தான் இருக்கு. அழகும் சௌதாமினியும் ரெண்டும் ஒண்ணுதான். பேசுறதே இனிமையா இருக்கே. சௌதாமினி தேவி, உங்களோட இந்த அற்புதமான நடனத்தை பாராட்டி நான் ஒரு சின்ன பரிசளிக்கிறேன். மணி, திடீர்னு ஏன் நம்ம குருஜி இப்படி சிலையாயிட்டாரு? ஒருவேளை குருஜி நடக்கும்போதே போய் சேர்ந்துட்டாரோ? ஆஹா ஆஹா, என்ன அருமையான நடனம். கோலு 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 நாட்டியம். இது என்னது? இன்னைக்கு ஆடின நடனத்தோட பேரு கோலு 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 நாட்டியம். அப்படியா? கோலு 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 நாட்டியம் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சௌதாமினி தேவி, நீங்க மயில் மாதிரி கொலு 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 கொலுன்னு நாட்டியம் ஆடுனீங்க. ஆனா எங்க குருஜி குதிச்சு குதிச்சு வானரம் மாதிரி நாட்டி ஆடிட்டு இருந்தாரு. ஏன்னா போன ஜென்மத்துல எங்க குருஜி குரங்கா பிறந்தாருல, அதான். போங்க, சீக்கிரம் போங்க. ஏமா சாரதா, நீங்க அரண்மனையில என்ன பண்ற? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? இதை தவிர உங்களுக்கு முக்கியமான கேள்வி இருந்தா ஏதாவது கேளுங்க. நான் இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன். அப்படி என்ன முக்கியமான வேலையை வந்திருக்க? ஏடுங்க. என்ன உளர்ற? அரண்மனையில எதுவும் எடுக்க கூடாது, மாட்டிக்கிட்டேன்னா திருடுன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ நர்த்தகி ஆடின ஆட்டத்தை பார்த்ததும் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல? ஆமா, நான் ஆட்டத்தை நல்லா ரசிச்சேன். ஆனா கண்ணை மூடி இருந்தேன். கண்ணை மூடிட்டு இருந்தீங்களா? உங்களால ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? கேலி பண்ணா நேரம் தான் வீணாகும், புரியுதா? நான் போய் மகாராஜாவையும் 2 மகாராணிகளையும் நம்ம கூட விருந்து சாப்பிடுறதுக்காக அழைக்க போறேன். என்ன ஒரு அற்புத நடனம். சௌதாமணி, நாம ஒண்ணு பண்ணலாம். உன்னோட வீட்டுக்கு போலாமா? பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். நான் உன்னை பார்க்க, நீ என்ன பார்க்க, ஒரு ஆனந்த உலகத்துக்கு நாம. இல்ல, நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல முகத்துல முழிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல முகத்துல முழிக்கணுமா? அப்படின்னா அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்ன விட வேற என்ன உனக்கு முக்கியம்? நான் இன்னைக்கு உங்களுக்கு பாவ புண்ணியத்தோட ஞானத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அத நீ தெரிஞ்சுக்கிட்டனா நமக்குள்ள தூரம் குறைஞ்சு அன்பு இன்னும் பெருகும். பக்கத்துல வாயே. வேண்டாம் வேண்டாம்,
தூரத்துல இருந்து தூரத்துல இருந்தா? தூரமா? என்ன தூரம்? எங்க அத்தை வந்திருக்காங்க. தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அத்தை வந்திருக்காங்களா? ஓஹோ, இந்த அத்தை நேரங்கட்ட நேரத்துல வந்து ஏன் இப்படி கழுத்து அறுக்குறாங்க? கிராமத்துல அவங்க வீட்ல இருந்து தான் வருவாங்க. அவங்க என்ன வானத்துல இருந்து வந்தாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் வந்தாங்க? என்ன சந்திக்க. அவங்க என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்களுக்கு விஜயநகரோட அழகான இடங்களை காட்ட போறேன். ஆமா சௌதாமணி, நாம 2 பேரும் தனிமையில இருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நீ உன்னுடைய அத்தையோட சேர்ந்து சுத்தி பார்க்க போறியா? போமா, நான் என்னோட மனசை கல்லாக்கிக்கிறேன். போமா. நான் கிளம்புறேன். தனிமணி, குருஜி, எப்ப பார்த்தாலும் என்னோட வழியில ஏதாவது ஒண்ணு வந்து தடைகளை போடுது. தனிமை சந்திப்புக்கு வாய்ப்பே இல்லையா? ஆமா குருஜி, ஆனா இன்னைக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு குருஜி? அத்தைதான் எங்க அன்பான குருஜியோட அன்பான அத்தை போயிட்டாங்களே. கடவுளே, அவங்க ஆன்மாவுக்கு தயவு செஞ்சு அமைதியை கொடுத்துறேங்க. ஏய், வாய மூடுகடா முட்டாள் மடையன்களா. என்னோட அத்தை ஒண்ணு சாகல. சௌதாமினியோட அத்தை வந்திருக்காங்க. எனக்கும் சௌதாமினிக்கும் நடுவுல சுவரா வந்திருக்காங்க. நாம போலாம். போலாம் குருஜி. அப்பாடா, போயிட்டாரு. ராஜநர்த்தகி அம்மா, இன்னைக்கு நீங்க யார சந்திக்க போறீங்க? இன்னைக்கு நான் யாரையுமே சந்திக்க விரும்பல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே என்னோட நேரத்தை கழிக்கலான்னு இருக்கேன். ஆமா, சரி, என் கூட வா. அரண்மனை தோட்டத்துக்கு போலாம். வா போலாம். அவங்கள நானே அழைச்சிருப்பனே, நீ எதுக்காக இங்க வந்த? சரி, அழைச்சிட்டீங்களா? இல்லல. சரி சரி, நீ வந்ததும் நல்லதுதான். நான் தினமும் அரண்மனைக்கு வரேனா, அப்பப்ப நீயும் வந்து போகணும். ஆனா எதுக்காக அழைக்க வந்திருக்க? ஏன் கூட என் வீட்ல ஒரு புத்திசாலி இருக்காரு. அவரு எப்பவும் எதுக்கும் கால நேரம் பார்க்க கூடாதுன்னு பாரு. எல்லா நேரமும் நல்ல நேரம் தானா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்க சொன்ன கால நேரம்லாம் எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்றேன். இப்ப நீங்க என் கூட வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. மகாராணி சின்னதேவிய போய் அழைச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மகாராணி சின்னாதேவி, நீ கல்யாணத்துக்கு போகணும்னு நினைச்சது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இப்போ என்னோட, அதாவது மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட அன்பான மன்னிப்பையும் ஏத்துக்கணும். என்னால இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு தான் அங்க யாருமே தெரியாதே. யாரையும் தெரியாதா? மகாராஜா, அது என்னுடைய பிறந்த வீடு. உங்களுக்கு தான் ரமணாவை ரொம்ப நல்லாவே தெரியுமே. நீங்க மறந்துட்டீங்களா? ரமணாவா? அப்படி ஒருத்தரை நான் சந்திச்சதே கிடையாதே. அப்புறம் எப்படி மறக்க முடியும்? மகாராஜா, ரமணாவோட கல்யாணத்துல நான் கண்டிப்பா கலந்துப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும், அவ்வளவுதான். மகாராஜா, நான் எனக்கும் ரமணாவுக்கான உறவை பத்தி சொல்லவா? சொல்லுமா. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல அந்த சூரிய மண்டுவ. சூரிய மண்டுவா? ஆமா, அவரு மரத்துல இருந்து விழுந்து சொர்க்கத்துக்கே போயிட்டாரு. அப்படியா? ஆமா மகாராஜா. அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல பிரம்மநந்தனோட மனைவி சாவித்ரி. சாவித்ரியா? ஆமா மகாராஜா, அதான் அவங்க கிணத்துல விழுந்து சொர்க்கத்துக்கே போயிட்டாங்களே. கிணத்துல விழுந்தா? ஆமா மகாராஜா, உங்களுக்கு தெரியும்ல அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தாரே, அவரு பேரு வெங்கடையா. வெங்கடையாவா? ஆமா மகாராஜா, அவருக்கு ஒரு தம்பி கூட இருந்தாரே, தாத்தா தையா. தாத்தா தையாவா? இதெல்லாம் பேரா? ஆமா மகாராஜா. மகாராஜா, அவரு மாடியில துணி காய போட போனாரு. ஆனா துணி கீழே விழுந்ததுல அவர் இறந்து போயிட்டாரு. மகாராணி சின்னாதேவி, துணி விழுந்து யாராவது சாவாங்களா என்ன? மகாராஜா, அவர் துணியோட மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. ஓஹோ. அவரோட பொண்டாட்டி தான் சுனந்தா. சுனந்தாவா? அவங்க எங்க இருந்து விழுந்து இறந்தாங்க? ஐயோ, சிவசிவான்னு சொல்லுங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க தாத்தா குளிக்கிறதுக்காக குளியல் அறைக்கு போனாங்க. கால் வழுக்கி பாவம் அவரு செத்து போயிட்டாரு. அவரும் இப்ப சொர்க்கத்துல தான் இருக்காரு. அந்த தாத்தாவுடைய மகளோட மருமகன் தான் ரமணா. ஓ சரி, ரமணாவா? ரமணா எங்க இருந்து விழுந்தாரு? மகாராஜா, அவருக்கு தான் கல்யாணம். அவரு எங்கேயும் விழல, அவரு நல்லா இருக்காரு. அப்படியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.